ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அற்புதமாக ரொம்ப மனமாக சுவையாக பூண்டு குழம்பு வைக்கிறத நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 7-8 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும், அப்போ தான் சுவையும் மனமும் அட்டகாசமாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, சீரகம், உளுந்தப்பருப்பு, மிளகு போட்டு தாளிச்சதுக்கப்புறமா 4 வரமிளகா, 3 பச்சை மிளகா போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அப்புறமா கை நிறைய உரிச்சு எடுத்த பூண்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா சின்ன வெங்காயம் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். 10-15 கரெக்டாக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் இல்லாத காரணத்தினால பெரிய வெங்காயம் 3 எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு, அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டு, இது நல்லா இன்னும் கூட நல்லா வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கரெக்டான அளவாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டான அளவாக இருக்கும். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம செய்கிற இந்த